ஒரு நடிகனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துருக்காத படத்தில் ரொம்ப அநியாயமா அற்புதமாக இருக்குது. அது மிஸ்கின் பேசலாம். அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. இவ்வளவு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு நோத்தாங்கம்மான்றது. நான் பல படங்களை டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். அந்த படங்கள் மூலமா எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான், தம்பி சுசி தான். இல்லை தம்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அப்புறம் வர அப்புறம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகனில் தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனா, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனா வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்குன்னு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்றது கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்ட பார்க்கலாம். ஒரு நடிகை அறிமுகப்படுத்தா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை ரெஜிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை ரெஜிஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருப்போம். எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன். நான் அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். அது சொல்லுவாங்கல்ல, சுத்தமாக தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும். ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே, அதாவது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில். நீங்கள் பதறவே வேண்டாம். அதனால இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான். அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சு வந்துட்டாங்கன்றாங்களா, அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மாட்டேங்க வைப்பா தம்பி ஷாட்டு லென்ஸ் அதை பிடிச்சி அந்த அளவுக்கு இதாக சொல்ல வரல, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும், ஆர்டர் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், ஸோ எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளை கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகங்களை வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், வினோதரி மேடம், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள், தஞ்சயன் சார், இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க. ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும், வேலை பார்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பார்த்துக்கிட்டாத படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்தது. மேடையில் மிஸ்கின் பேசினாதான் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல,
ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள்லாம் பெண் பத்திரிகையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மாத்தாங்கம்மான்றது பேசிக்கங்க, வெளியே பேசிங்க. ஒரு மேடை நாகரிகம் இல்லையா? என்ன வேணா பேசுறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்றீங்க, அவ்வளோ உலகம் போது அங்கே புக்ஸை படிச்சுக்கன்றீங்க. அப்படின்னா அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு, எல்லாத்துக்கும் பெண்கள், எனக்கு பெண் குழந்தை இருக்கு, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக சொல்றீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேற, தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி கூட யார் அண்ணன் நினைச்சான்னு தெரியல. எல்லாத்தையும் சகட்டு முடிக்க வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதெல்லாம் இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல முறைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இவன் இளையராஜர் வந்து அவனே இளையராஜன்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளவு அப்பாட்டாக்குற தமிழ் சினிமால? ஒண்ணுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடல போனா மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள், அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சி சார் ஆகட்டும், பணவெளி வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்கார மாதிரி உலக சினிமா வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணா வடிக்கலாம், எப்படி வேணா எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். என்ன எங்களோட ஒப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைடு சரி, மற்ற விஷயம் நம்ம டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம், சினிமா சொல்லுவாங்கல்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு, சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள், ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தாலும் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீரண்ண மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ, பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ, பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ, ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி, சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி, அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல முறை நீங்கள் பேசலாம், கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் அமீர் இந்த மத்தரக்கூடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றிங்க கேவலமாக இல்லையா? எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம் மேடையில். எப்படி பொத்தாமவே சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரன கிளுகிளுன்னு தான் இருக்குது, பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும்
மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் மற்றவங்க அது இதுன்னு பேசுறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னும் நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இந்த அந்த டாலோட அன்போட பிரபு நானும் வந்து ஒன்றா அஸ்டன் கேமரா பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து பூலான் கட்டு இப்போ பார்த்துருப்பீங்க, பூல அனுவாசம், சாரி அஜித் சார் படம். அதில் வந்து சார் டைரக்டர் அதில் வந்து ஜோதியா கண்ணதான் அடிச்சிருப்பான். அப்பவே சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு. நான் தமிழ் சினிமா கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ணான். ஆனால் வாழ்க்கை அவனை அனுபவம் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரல் புகரா நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்த ஊர்லேருந்து வந்திருக்கான். ஊர்லேருந்து அரணாயிலேருந்து இவரும் போனேன். இப்போ தான் படுத்துக்கிட்டே இருப்பான். டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான், சிவரான் அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி மீனானா கோபி ஆனார். மீனானா கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகி விட்டாப்புல சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஏன்னா டிவிசியில் பண்ணிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறைய படங்கள் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறைய பண்ணு தம்பி, உண்மையான தம்பி. சரியா? ஓகே, அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றி உங்களுடைய இந்த பிரசன்ஸ்க்கு. அண்ட் கிறிஸ்டின் வாழ்த்துக்கள். சினிமா ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வியூ மட்டும் பண்ணாம இது வரையும் ஹோஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுங்க. நல்லா அழகா பண்றீங்க. உங்களுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கட்டும். 2K லவ் ஸ்டோரி எனக்கு படம். இங்க 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ என்னடா பண்றேன்னு எனக்கு கேட்காதீங்க. 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. ஆண்டனி பாக்யராஜ் சொல்ற மாதிரி நான் அந்த 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு. ஆனாலும் என்ன மாதிரி அந்த 2K கிட்ஸ் 90s கிட்ட தாண்டி இருக்கிற வயசா இருந்தாலும் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமா சுசி சார் பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்த படத்தை பத்தி அறிமுகம் வந்து ஜெகவீர் எனக்கு காமிச்சிட்டே இருந்தார். ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கே, சுசி சார் என்ன பண்றாரு இந்த படம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிட்டு, சார் நீங்க அந்த படம் பாக்குறீங்களா அப்படின்னாரு. கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதுல அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க, அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, நாங்க ஒரு 4-5 பேர் தான் படம் பார்த்தோம். எனக்கு உண்மையிலே பிரமிப்பா இருந்தது சுசி சாரனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் 2K கிட்ஸ். இந்த காலகட்ட மாடர்ன் யங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எப்படி வாழறாங்க, நம்ம பேரண்ட்ஸா நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், லவ்வை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமா புரிஞ்சிக்காம அவங்க பேர்ல பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னைக்கு பல வீடுகள்ல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்ட் வந்து பார்த்து முடிச்ச உடனே நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர் 3 பேர் நாங்க பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது சுசி சுந்தரன் சாரை பார்த்து. ஏன்னா அவர் வந்து நான் முதல்ல அவருடைய படத்துல தான் என்னுடைய ஒரு படம் நாங்க அக்வயர் பண்ண வேண்டிய படம் வந்து வெண்ணிலா கபடி குழு. நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து அந்த படம் பிடிச்ச உடனே என்கிட்ட காமிச்சாரு. சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க படம் பண்றோம் சார், நீங்க வெண்ணிலா கபடி குழு. அப்ப நான் ஒரு கார்பரேட் கம்பெனில சிஇஓ இருக்கும்போது என்கிட்ட இது பண்ணாரு. அப்ப நாங்க உட்காந்து பேசியிருந்தோம். ஒரு அமௌண்ட் கரெக்டா செட் ஆகல. அன்னிலிருந்து நான் சுசீந்தர் சாரை மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். இந்த படம் பார்த்தோன்னே சுசீந்தர் சார் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர். பல வெற்றி படங்கள், பல நடிகர்கள். நீங்க வந்து ஒரு விஷ்ணு விஷால், ஒரு சூரி, ஒரு அருள்தாஸ் சார் அப்படின்னு பல நடிகர்கள். இன்னைக்கு இங்க இருக்கிற ஜெகவீர் அண்ட் பல பேர், மீனாட்சி, பல பேரை அறிமுகப்படுத்தினாரு. அவருடைய அறிமுகத்துல இன்னைக்கு பல பேர் பெரிய லெவல்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர், நம்ம எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனரா சுசீந்திரன் சாரை பாக்குறேன். அவருக்கு இருக்க வேண்டிய இடம் மிக பெருசு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப அன்பா, ரொம்ப இயல்பா, யதார்த்தமா பழகிற ஒரு மனிதர். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப யதார்த்தமா.
நடுவில் நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு வரேன் சார் அப்படின்னாரு. நேராக ஆஃபீஸ்க்கு எங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்க சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சால்வ் பண்ணிடலாம் சார், சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு என்னடா இது இதுமோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நான் தயங்கிட்டு இருந்தேன். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணிட்டு போனார். அவ்வளோ இயல்பா ஒரு நல்ல புரிதலோடு சிறப்பான படைப்புகள் வரணுன்றதுக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர். அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்ன்றது எனக்கு பெரிய கான்பிடன்ஸ் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது. அப்பதான் நான் வந்து சரி சார் இந்த படம் இந்த நேரத்துல நான் ஒண்ணு பதிவு பண்ண விரும்புறேன். இத்தனை படங்கள் பண்ண பிறகு ஒரு தயாரிப்பாளரையோ இல்ல ஒரு படத்தை பாக்குற வியாபாரி அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ வேற மாதிரி தான் ஒருத்தர் பார்ப்பாங்க. நான் படம் பார்த்து முடிச்சோடனே ரொம்ப படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே படம் பார்த்து முடிச்சோடனே ஒரு தோணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம். நான் எப்படி சொல்றது தெரியாம இது படம் நல்லா இருக்கு, பட் ஆனா அதை எடிட் பண்ணாம நம்ம இதுல போய் இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்து நான் என்ன பண்ணேன், கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சார் கால் பண்ணாரு. நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் நான் சொன்னேன், எனக்கு சில விஷயம் தான் பிரச்சனையா இருக்கு, அதர்வைஸ் படம் சூப்பரா இருக்கு, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய இயக்குனர், அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் என்ன தப்பா மிஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சிக்க கூடாது நான் சொல்லிட்டே இருக்கேன். கால் பண்ணாரு. நான் சொன்னேன் சார் படம் சூப்பரா இருக்கு, ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படி. சார் தெரியும் சார், செகண்ட் ஹாஃப்ல அந்த ப்ராப்ளம் எல்லாம் தெரியும், நானே எடிட் பண்ணிட்டேன் சார். நீங்க பார்த்த படத்துல இருக்கிற ஒரு 10 நிமிஷம் இந்த போர்ஷன்லாம் நான் என்னென்ன போர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும் அதை அப்படியே சொன்னார். இதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் சார், இப்போ வந்து படம் கிறிஸ்பா வந்திருக்கு, நீங்க திருப்பி பாருங்க, நான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கதான் ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறார். அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை உடனே எடுத்துட்டு படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு போய் சேரும்போது சேர்ந்த பிறகு ஊடகங்களோ இல்ல மக்களோ இதை எடிட் பண்ணிருக்கலாமே, இந்த அளவு எடிட் பண்ணலாம், 10 நிமிஷம் எடிட் பண்ணலாம், 20 நிமிஷம் எடிட் பண்ணலான்ற கமெண்ட் அப்புறம் வந்த பிறகு ஒரு படத்தை எடிட் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சமீபத்துல வந்த பல படங்கள் இது நடந்தது. படம் வெளியான பிறகு 10 நிமிஷம் எடிட் பண்றேன், 20 நிமிஷம் எடிட் பண்றேன், எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள மக்கள் அந்த படத்தை பத்தியான ஒரு பார்வையை, அந்த ஒப்பீனியனை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்முடைய இயக்குனர் அவர் சொன்ன உடனே சொன்னாரு, நான் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு லிஸ்ட் அமைச்சார். இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பர் சார், இப்போ நான் ரெடி, இந்த படத்துல எப்படி நம்ம டிராவல் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ சுதீந்தர் சார், ஐ ஹேட்ஸ் ஆஃப் யூ, ரியலி யூ ஆர் கிரேட். ஏன்னா என் படைப்பு, என் சீனு, நான் கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும், நீ வந்து வாயை திறக்காத, இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை அப்படியே எடுத்து பண்ணதுன்னா பண்ணு, இல்லைன்னா பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும் என் சினிமா, இது தொடாத, ஒரு ஃப்ரேமை தொடக்கூடாதுன்னு சொன்ன இயக்குனர்லாம் என்கிட்ட இருக்காங்க. இது என்னுடைய படைப்பு, இந்த படைப்புல ஒரு ஃப்ரேமை நீங்க தொட்டாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன் சொன்ன இயக்குனர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா சார் நானே இவ்வளவு எடிட் பண்றேன், இந்த லிஸ்ட் அனுப்புறேன், உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணிட்டு ஒரு படமா, ஒரு படைப்பா, சிறந்த படைப்பா மக்களை போய் ரீச் பண்ணணும், மக்கள் ரசிக்கணும், அதுக்கான நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற சுதீந்தர் சார் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். இது வந்து ஒரு அதுக்கான அடிக்கல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்கு, அவர் இளைஞர் தான், இன்னும் பல வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்துல எல்லோருமே மிக சிறப்பான பணி. எனக்கு வந்து இமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதம் ரசிச்சுட்டு இருந்த படம் பார்க்கும்போது, இமான் சார் ஒரு சாங்குமே நீங்க அவ்வளோ, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, உங்களுடைய லேபிள் லான்ச் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பரா மியூசிக் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு பயாஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையில எனக்கு வந்து விக்னேஷ், யூ ஆர் வெரி வெரி லக்கி. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மியூசிக் அமையறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அவ்வளவு பிரமாதமா 4 பாடல்களுமே அட்டகாசமான பாடல்களை இமான் சார் கொடுத்திருக்காரு. அவரோட சேர்ந்து கார்த்திக் நேத்தானோட வரிகள், இந்த பாடல் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல அமைஞ்சாலே போறோம், அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு ரொம்ப தூணா இருக்கிறது வந்து இமான் சாரும் அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்களும். அவங்களுக்கு 2 பேருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஒரு குவாலிட்டியான படமா, ஒரு மியூசிக்கலி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரொமான்டிக் த்ரில்லர், ரொமான்டிக் என்டர்டெய்னரா வந்ததுக்கு காரணமே உங்களுடைய உழைப்பு தான் சார். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கு வாழ்த்து சொல்லணும். நான் பல படங்களை டிராவல் பண்ணியிருக்கேன், அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், அந்த படங்கள் மூலமா எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, அத்தனையும் தாண்டி நான் வந்து போயிட்டே இருக்கேன். ஆனா விக்னேஷ் அவர்களுக்கு முதல் படம் வரும்போது பல பிரச்சனைகள், பல தயக்கங்கள், பல குவைரிஸ் இருக்கு, அவருக்கு கொஸ்டின்ஸ் இருந்துட்டே இருக்கு, இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவ்வளவு பட்ஜெட் ஆகுமா, இவ்வளவு ஆகுமா. ஆனா அதை மீறி நான் அவருக்கு கூட உட்காந்துட்டு ஒரு அண்ணனா, மூத்த அண்ணனா அவருக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும், அந்த February 14 வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பா இதை வந்து நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்டெப்பா தான் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் நாங்க பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ண சுசீந்தர் சாருடைய நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும், அறிமுகங்கள், திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் திரு சூரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
அண்ட் இந்த படத்தில் நடிச்ச எல்லோருமே ரைட் ஃப்ரம் ஜக்வீர், மீனாட்சி, மேடம் வினோதினி மேடம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரபாகர் சார், நான் ஒரு படம் பார்க்கும்போது நீயான கோபியா நடிச்சிருக்காரு. நான் அப்படியே பார்த்துட்டு இந்த நீயான கோபியா யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, யாருக்குமே பக்கத்துல இல்லை. நாங்க ஒரு 5-6 பேர் தான் பார்த்துருந்தோம். அப்புறம் நான் யோசிச்சே இந்த படம் முடிஞ்ச உடனே கேட்க முடியல. இங்க வந்த உடனே கேட்டேன், சார் நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன். சார் அவரோட அண்ணன் 2 வருஷம் தான் அண்ணன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படியே பாடி டபுள் மாதிரி இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மிக சிறப்பா பிரபாகர் சார் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் காத்திருக்கு சார். அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் இந்த படத்தில் நடிச்ச எல்லோருக்கும், இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ரொம்ப பிரைட்டா அருமையா யூஸ்ஃபுல்லான கலர்ஸா கொடுத்துருக்காரு. அது தியாகு எடிட்டிங் சூப்பரா. நான் கூட சொல்லிட்டேன், படம் வெளிவரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணிட்டு யாருமே சொல்லக்கூடாது, ஊடகங்களும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப அழகா இந்த டீம் சுதந்திர சாரும் எடிட்டரும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகான ஒரு டீம், இளமையான ஒரு டீம். இந்த படம் சொல்ல வர கருத்து உங்க எல்லோருக்குமே பிடிக்கும், கண்டிப்பா ஊடகங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும். ஒரு மாடர்னான கான்செப்ட், ஒரு மாடர்னான தாட், இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜை அழகா நம்மளுக்கு சுசிந்த் சார் கொடுத்திருக்காரு. அவருடைய படைப்பு மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் சேருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அது முதல்ல நான் கடைசியா சொல்லும்போது திரு அருள்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு மேடையில நாகரிகம் எவ்வளவு முக்கியம், பாசிட்டிவிட்டி எவ்வளவு முக்கியம், ஒரு படைப்பை பத்தி பேசும்போது நம்ம எவ்வளவு அதாவது ஒரு அழகா கருத்துக்களை சொல்லணுமே தவிர வல்கரான வார்த்தைகளோ, நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ, மற்றவங்களை காயப்படுத்துற வார்த்தைகளோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை வாடா போடா உட்கார்றா நில்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. பர்சனலா நம்ம பேசலாம். இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவருடைய ஆஃபீஸ் போய் நான் நிறைய நேரம் உட்கார்ந்து நிறைய பேசிட்டு இருப்பேன். பலமுறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், சார் இது ஏன் சார் இப்படி பேசுறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலா கால் பண்ணி நான் பேசிடுவேன். அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டா ஓப்பனா இங்க பேசியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார். ஏன்னா ஊடகங்கள் பல பேர் சொல்ல முடியாம அவங்க இப்படி பேசிட்டு இருக்காரு ஒருத்தர், இங்க யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அருள்தாஸ் அவர்கள் தைரியமா நின்று, சார் இது தவறு, நான் கண்டிக்கிறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, உங்களுடைய கட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், எல்லாரும் தயங்குவாங்க, எப்படியா வாய்ப்பு போயிடுமேன்னு. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, எனக்கு வாய்ப்பு பத்தி கவலை இல்லை, எனக்கு எது கரெக்டா அதை சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சு வந்தீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நீ என்னடா சொல்ல போறேன் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். இவ்வளவு சினிமா துறையில கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் கடந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான், கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கணும், பேசுற வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும், அன்பா இருக்கணும், மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளா இருக்கணும், மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சுளிக்காத வார்த்தைகளா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால உபயோகப்படுத்த முடியும்னா வாய முடிக்கணும். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் எந்த இன்டர்வியூல இருந்தும் சரி, என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க. முடியவே முடியாது. நான் வார்த்தையில ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவா சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது, ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமா பேசுறது, ரொம்ப ஈஸி இந்த சமுதாயத்தை கேவலமா பேசுறது. ஆனா ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவா பேசுறது. ஆனா அதுதான் நல்ல விஷயம். பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா நினைக்கணும். வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லோரையும் அன்பா நேசிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மீனிக்கு மற்றவங்களை பேசுறதோ இல்ல சகட்டு மீனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்றதோ, நாம சொல்ல வர்றது கருத்தை நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சுளிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்றதும் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யார் பேசினாலும் அது தவறுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது தவறு. அப்படிப்பட்ட தவறுகளை யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களும் கேட்கணும், சார் இப்படி பேசாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாம எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் எழுந்து போயிடணும். நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் நீங்க மேடையில் இருந்தீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார். அதை எல்லாருமே பண்ணியிருந்தாதான் அப்படி பேசுறவங்களுக்கு அடுத்த கட்டமா பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க, தைரியமா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை, இது அற்புதமான மேடை, இந்த மேடையில அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலரா எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில போய் பப்ளிக்ல இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு. அந்த வீடியோ எல்லாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படி எல்லாம் பேச முடியும் அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல இந்த நேரத்துல ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும், அந்த என்டையர் இன்டர்வியூ அந்த பேச்சை நான் பார்த்தேன். 32 நிமிஷம் அவர் பேசுனதுல ஒரு 4 நிமிஷம் தவிர 28 நிமிஷம் அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் இருந்தது, சிறப்பான விஷயங்கள் இருந்தது, அவ்வளவு சிறப்பான கருத்துக்கள் இருந்தது. ஆனா அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு 4 நிமிஷம் வார்த்தைகள், 4 நிமிஷம் சொன்ன விஷயங்கள், அவர் சொன்ன அந்த அட்ஜெக்டிவ்ஸ், அது சொன்ன விஷயங்கள், அது எல்லாமே
அந்த 28 நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு. ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு, மேடைகளை நீங்க உங்களுக்கு இருக்கிற அந்த 28 நிமிஷத்தை ரொம்ப அழகா பயன்படுத்துங்க. அந்த 28 நிமிஷம் நீங்க பேசியிருக்கீங்களா, அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமா அந்த 28 நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கும். வாழ்க்கையை எப்படி புரிஞ்சுக்கணும், வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதுல சொல்லியிருந்தாரு. அது மட்டுமே சொல்லியிருந்தா போறோம். அந்த 4 நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி, 4 நிமிஷம் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி, இந்த 28 நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதை நல்லிஃபை பண்ற மாதிரி இல்லாம, யாரையுமே கேவலப்படுத்தாம, யாரையுமே கௌரவ குறைச்சல் பண்ணாம, இங்க இருக்கிற ஊடக நண்பர்களை மதிச்சு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றதான் என்னுடைய ஆசை. இங்க எல்லாருமே பாசிட்டிவா பேசணும்னு ஆசைப்பட்டுதான் ரொம்ப சைலண்டா போயிட்டு இருந்தது. என்னடா ரொம்ப சைலண்டா சாம்பார் மாதிரி போகுது ஈவெண்ட், தமிழ்லயே இருக்காது போல இருக்கு இந்த வீடியோக்குன்னு நினைச்சிருந்தேன். அருள்தாஸ் நிறைய தமிழில் கொடுத்துட்டாரு. சரி, நான் அது சொல்லலைன்னா இந்த நேரத்துல முக்கியமா சொல்லணும், என்னுடைய நண்பர், எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. எல்லா ரிவ்யூஸும் பாசிட்டிவா அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பத்தி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. நான் அவருக்கு சொல்லிக்கிறேன், இந்த நேரத்துல கண்டிப்பா மேடையில் நான் இப்ப சொல்லிட்டேன். உங்களுக்காக மட்டும் இல்ல, அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால பதிவு பண்ண சொல்லிட்டு உங்க முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்றேன். யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. கண்டிப்பா நீங்க எழுந்து சொல்லுங்க, சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்க கேட்க மாட்டோம், நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், நீங்க சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பாக்குறேன், உங்களுக்கு கடமையா பாக்குறேன். இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினைச்சு இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரிகமான மேடையா மாறிடும். அப்படி மாறக்கூடாது, அப்படி மாற விடக்கூடாது. நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையா நம்ம மாத்தணும். அதுக்கான பொறுப்பு இங்க இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்துல பதிவு பண்ண விரும்புறேன். பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க, உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன், உங்களோட நண்பரா நான் பல வருஷம் இருக்கேன். அந்த உரிமையில நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்றேன். மீண்டும் ஒரு முறை, என்ன பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போற பல ஊடக நண்பர்கள் இங்க இருக்கீங்க. நான் எவ்வளவு விழுந்தாலும் நீ வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நினைச்சு நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருப்பேன். அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம், என்னை யார் கேட்டாலும் சொல்வேன், என் ஊடக நண்பர்கள் என் கூட இருக்காங்க, என்னை என்னைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஊடக நண்பர்கள் முந்தாலி நான் சொல்றேன், நீங்க தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க, நீங்க தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தான் எங்களை உருவாக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்க யார் உங்க முன்னாடி எந்த தவறுதலா பேசினாலும் ஏந்து நின்று கேள்வி கேட்டு அவங்க ஸ்டாப் பண்ணுங்க. நல்லபடியா பேசட்டும். இந்த உலகம் பாசிட்டிவா இருக்கணும், இந்த உலகம் சிறப்பா அமையணும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியா அமையணும். 2K லவ் ஸ்டோரி இந்த படம் மிக சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா இந்த குழு அவ்வளவு அற்புதமான உழைப்பு கொடுத்திருக்காங்க, அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்க படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரிவ்யூ மூலமா கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த நேரத்துல இந்த படத்துல பயணிக்கிற டீம்ஸ் எம் சதீஷ்க்கும் என்டையர் குழுவுக்கும் நன்றி. அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு வரப்போகுது. சுசீந்திரன் சாருக்கும் விக்னேஷ்க்கும் சிட்டி லைட்ஸ் விக்னேஷ்க்கும் ஹோல் குழுவுக்கும் இமான் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.